கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலும் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் தான் நம்மை நடத்த போகிறார். இந்த 8வது மாதத்திலும் கூட இந்த காலை வேளையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில மாதங்களாக நாம் எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையாக சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிற வேத வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த 2 மாதங்களாக நாம் பார்த்த காரியம், ஜூன் மாதத்தில் நாம் பார்த்த காரியங்கள், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆகவே ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், அழைப்புக்கு ஏற்ற கிறிஸ்துவின் சுபாவத்திலே வளர ஊக்கமாய் முயற்சி செய்வோம் என்கிற தலைப்பிலே கடந்த ஜூன் மாதத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். ஜூலை மாதத்திலும் கூட நம்ம 2 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்கிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அல்லது முயற்சி செய்யுங்கள் என்கிற காரியத்தையும், அது மாத்திரமல்ல வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ளுகிறது குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம் என்று சொன்னால், மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி கடந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். இந்த மாதத்திலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. இந்த மாதத்திலும் கூட பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதிலே ஜாக்கிரதையாக இருங்கள் அல்லது பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையில் 6வதாக இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்ல வர விரும்புகிறார் சொன்னா, நான் உங்கள் தேவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆண்டவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படி இருக்கிறாரோ, பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ, அதுபோல நாமளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் உண்மைதான். ஆனாலும் சில காரியத்திலே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. நீங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாம் நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஈஸி ரீடிங் வெர்ஷன் தமிழ் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பிலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி தேவன் அழைத்தார், நாம் பாவங்களில் வாழ்வதை அவர் விரும்பவில்லை. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறாராம். நாம் பாவமாய் இருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பவில்லை என்று சொல்லி அந்த இலகு மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. திருவிவிலியத்திலே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, கடவுள் நம்மை ஒழுக்க கேடுக்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார் என்று சொல்லி. அப்போ ஒழுக்க கேடான வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ஒழுக்க கேடான காரியம் எது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள் என்று சொல்லி ஒரு 17-19 விதமான பாவ பட்டியல் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம்
ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு ஒரு இதை செய்கிறவர்கள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இது மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்போ குடிக்கிறது ஒரு ஒழுக்கக்கேடான செயல், விபச்சாரம் ஒழுக்கக்கேடான செயல். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, எது பாவம் என்பதை நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. கொலை செய்கிறது பாவம், விபச்சாரம் செய்கிறது பாவம், அசுத்தம் பாவம், இன்னும் பொய்சாட்சி பாவம், இச்சிக்கிறது பாவம் என்று சொல்லி பலவிதமான பாவ பட்டியல்களை இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்திலே 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் எப்படி நாம் வாழ வேண்டும், எது பாவம் என்பதை இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப இந்த நியாயப்பிரமாணம் எதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறதோ அதை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கக்கேடானது, அசுத்தமான காரியத்தை செய்கிறதற்கும் பரிசுத்தமாய் நாம் வாழ்கிற வாழ்க்கையை கரைப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அந்த பிரமாணங்கள், கர்த்தருடைய வார்த்தை எதையெல்லாம் அசுத்தம் என்று சொல்லுகிறதோ அது எல்லாவற்றையும் நாம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எழுதி கொடுத்த எந்தெந்த வார்த்தையெல்லாம் மீறி நடந்தார்களோ அவர்கள் பாவம் செய்தபடினாலே தேவன் அவர்களை விட்டு விலகினார். தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு விலகினது. தேவனுடைய கரம், அவர்களை பாதுகாத்த கரம் அவர்களை விட்டு எடுபடுகிற பொழுது அவங்கள வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டானது. அவர்கள் அநேகருக்கு சிறைப்பட்டு போனார்கள், அநேக தேசத்துக்கு அவர்கள் அடிமைகளாய் போனார்கள், சிறைப்பட்டு போனார்கள், அநேகராலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதிலே ஜாக்கிரதையா இருங்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறதற்கு முயற்சி செய்யுங்கள், பாவத்துக்கு விலகி இருங்கள். எதெல்லாம் பாவமாய் தோன்றுகிறதோ அந்த பாவமான காரியங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆகவே இந்த பாவம் என்ன செய்யும் என்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது கூட இப்படியாய் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லி. அப்போ சுத்த இருதயம் நமக்குள்ள இல்லை என்று சொன்னால், அசுத்தமான எண்ணங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் பகைகளும் வெறிகளும் கொலைகளும் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது ஒழுக்கக்கேடான ஒரு பாவமான காரியமா இருக்கிறது. அதற்கு நாம் விலக்கி நம்மை காத்துக்கொள்வோம். ஆகவே இந்த பாவம் மனிதனையும் தேவனையும் விட்டு பிரித்து விடுகிறதா இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த மாதத்தினுடைய 1வது நாளிலும் கூட நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்று சொன்னா, நாம் கடவுளோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னா அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நாம் பாவம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னா நாம் கடவுளோடு கூட சரியான ஒரு உறவில் இருக்கிறோம் என்று அர்த்தம். காரணம், தெய்வ பயத்தோடு கூட வாழ்கிற ஒரு மனிதன், தெய்வ பயத்தோடு கூட வாழ்கிற ஒரு குடும்பம், தெய்வ பயத்தோடு கூட வாழ்கிற ஒரு சபையானது தேவனோடு கூட நெருங்கி பழகுகிற ஒரு சபை. தேவனோடு நெருங்கி பழகுகிறவர்கள் பாவத்துக்கு விலகி இருப்பார்கள். பரிசுத்த வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருக்கும். அருமையான தேவ ஜனமே, இந்த மாதத்தினுடைய 1வது நாளிலே உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ கூடுமான பட்சம் கர்த்தருடைய ஆவினால் நிறைந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உண்மை உள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அல்லது உண்மை உள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவானாம். உண்மை உள்ள மனுஷன், எந்த மனிதனுக்குள்ள உண்மை இருக்கிறதோ, ஒருவேளை மனிதர்கள் அதை பார்க்காம இருக்கலாம், ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொன்னா, பரிபூரணமான ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பாராம்.
அருமையான தேவச்சனமே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க திருவிவிலிய வேதாகமத்திலே வாசிப்பில்லை என்று சொன்னா, பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை ஒரு பொறுப்பாளர்களாய் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள். ஆகவே தேவன் நம்மை நம்பி பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை ஒரு பொறுப்பாளராய் வைத்திருக்கிறார். ஆகவே பொறுப்பாளராய் இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். நாம் ஏன் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் ஏமாற்றுகிறார்கள், உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள், ஒழுக்க நெறியாய் வாழ்கிறார்கள். ஆனால் நான் மாத்திரம் ஏன் உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே தன்னை ஏற்படுத்தின பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். இயேசுவே தன்னுடைய பிதாவுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொன்னா, இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற, அவரை தெய்வமாய் தொழுது கொள்ளுகிற நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இன்னொரு எதிலெல்லாம் நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னா, முதலாவது நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கணவன் மனைவியிடத்திலே உண்மையா இருக்கணும், மனைவி கணவனிடத்திலே உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே உண்மையா இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே உண்மையா இருக்கணும். எந்த குடும்பம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். எந்த ஒரு கணவன், எந்த ஒரு மனைவி, எந்த ஒரு பிள்ளைகள் பெற்றோருக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மை இல்லாதவர்களா இருப்பார்கள் என்று சொன்னால், அவங்க வீட்டுல நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு மன கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார். அது மாத்திரமல்ல, 3வதாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னா, தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்ம நம்பி கொடுத்த தரிசனத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் போகிற சபைக்கு, நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நாம் உண்மை உள்ளவர்களை போல மற்றொரு மனிதருடைய கண்களுக்கு நடிக்கலாம். நான் உண்மை உள்ளவனா இல்லையான்னு சொல்லி என்னுடைய கூட இருக்கிறவர்களை நம்ப வைக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர். நாம் உண்மையா இருக்கிறோமா இல்லையா என்பதை தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறபடினாலே நாம் உண்மையாய் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னா, தாளந்து உவமையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 5 தாளந்தை வாங்கினவன் 2 தாளந்தை வாங்கினவன் 1 தாளந்தை வாங்கினவன், 5 வாங்கினவன் 10 ஆக்கினான், 2 வாங்கினவன் 4 ஆக்கினான், 1 வாங்கினவன் அதை பூமியிலே புதைத்து போட்டான். ஆண்டவர் என்ன வார்த்தை அந்த இடத்துல சொன்னார் சொன்ன, அந்த எஜமான் என்ன வார்த்தை சொன்னார் என்று சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நாம் ஆண்டவரை பார்த்து அநேக காரியங்களை சொல்லலாம். நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தமானவர், நீர் மேன்மையானவர் என்று சொல்லி நம்ம எவ்வளோ புகழ்கிறதற்கு வார்த்தைகள் உண்டு தேவனை குறித்து. ஆனா தேவன் நம்மை பார்த்து புகழ வேண்டும் என்று சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல போறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அல்லது உண்மையும் உத்தமமான என் மகனே, என் மகளே என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் நம்மை பார்த்து சொல்லணும். அருமையான தேவ ஜனமே, ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்.
அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரணும் என்று சொன்னால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த மாதத்திலே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ளே விளைய செய்வாரா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஊழியக்காரர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும், ஆண்டவரே, இதை பார்க்கிற எல்லா மக்களுக்குள்ளும் பரிசுத்தமாய் வாழத்தக்கதான கிருபைகளை தாங்கப்பா. அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம், வெளியரங்கமான வாழ்க்கையில பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தாங்க. உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்க. ஆண்டவரே, உம்மை போல உண்மை உள்ளவர்களாக உமக்கு முன்பதாகவும், ஆண்டவரே, குடும்பத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், சபையிலும், சமுதாயத்திலும், ஆண்டவரே, தரிசனத்திலும், எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தையும் உண்மை உள்ள கிரியைகளையும் ஆவியானவர் கிருபையாய் முளைப்பிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதருக்கு அல்ல ஆண்டவரே, தேவனுக்கு முன்பதாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க, தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.